தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மித்ராஸ் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ டிஎன்பிஎஸ்சி மொத்தம் பார்த்திங்கன்னா 29 லைப்ரரியன் போஸ்ட்டுக்கான ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு இன்றைக்கி வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா, மறக்காமல் கீழே தெரிகிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூடவே இருக்க அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸோட அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்துவிடும். கூகுளில் போய்ட்டு tnpsc.gov.in அப்படின்னு டைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த பேஜில் நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது. இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் டிஸ்பிளே ஆகும். இதில் மேலேயே பார்த்தீங்கன்னா லைப்ரரியன் போஸ்ட்டுக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த நோட்டிஃபிகேஷன் பேஜ் டிஸ்பிளே ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 29 போஸ்ட்டுக்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வெளியிட்டிருக்காங்க. நான் முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னவோ அது மட்டும் தான் சொல்லியிருக்கேன். நீங்கள் பொறுமையாக டவுன்லோட் பண்ணி படித்து பாருங்கள். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ வேக்கன்ஸ் இருக்குது அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் பே ஸ்கேல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேஸ்ட் வைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி, எந்தெந்த கேஸ்ட்டுக்கு எவ்வளோ வேகன்சி அலாட் பண்ணியிருக்காங்க அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கான அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 16/12/2018 கொடுத்துருக்காங்க. இதுக்கான எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 23/2/2019 அன்றைக்கி நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 2 செஷன் நடக்கும், காலை மாலை. அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா வயது, அதாவது ஏஜ் லிமிட் மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கணும், மினிமம் எவ்வளோ ஏஜ் இருக்கணும் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அது எப்படி கொடுத்துருக்காங்கன்னா கேஸ்ட் வைஸ் ஒரு கேஸ்ட்டுக்கும் எவ்வளோ இருக்கணும் அது மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் எந்தெந்த போஸ்ட்டுக்கு எவ்வளோ இருக்கணும் அந்த டீட்டெயில்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லைப்ரரியன் கிரேட் 1 இன் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட். இதுக்கு பார்த்தீங்கன்னா SC ST MBC DC BC BC முஸ்லீம் இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா மினிமம் 18 வயசு, மேக்ஸிமம் நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5 டிபார்ட்மெண்ட்டுக்கான ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க கேஸ்ட் வைஸ். அதன்படி பார்த்தீங்கன்னா 3வது சீரியல் நம்பரில் மினிமம் 18 வயசு இருக்கணும். SC ST MBC DC BC உங்களுக்கு நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. அதர் கேட்டகரி 30 வயசை கம்ப்ளீட் பண்ணிருக்கூட சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த வேலைக்கான கல்வி தகுதி டிபார்ட்மெண்ட் வைஸ் கேட்டகரி வைஸ் கல்வி தகுதி கொடுத்துருக்காங்க. அதை பற்றி இப்போ பார்க்கலாம். லைப்ரரியன் கிரேட் 1 இந்த வேக்கண்ட்டுக்கு ஏதாவது ஒரு கலை அறிவியலில் ஒரு டிகிரி படிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். அது கூடவே பார்த்தீங்கன்னா டிகிரி இன் லைப்ரரி சயின்ஸ் ஃப்ரம் எனி UGC ரெகக்னைஸ்ட் பண்ண ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டிலையோ காலேஜில் ஒரு டிகிரி லைப்ரரி சயின்ஸில் படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது கூடவே ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் லைப்ரரி ஃபீல்டில் இருக்கணும். கேட்டலாகிங் அண்ட் அப்ஸ்ட்ராக்டிங் இன் லைப்ரரி கனெக்ட் வித் எனி ரெகக்னைஸ் எஜுகேஷன் அண்ட் சயின்டிஃபிக் இன்ஸ்டியூஷன் ஃபார் எ பீரியட் ஆஃப் நாட் லெஸ் தென் 2 வருஷத்துக்கு மிகாமல் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா லைப்ரரியன் அண்ட் ஃபிலிம் லைப்ரரியன் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் இதுக்கு ஏதாவது ஒரு டிகிரி கூடவே பேச்சுலர் ஆஃப் லைப்ரரி சயின்ஸ், அது கூடவே அடிக்குவேட் நாலேஜ் இன் ஃப்ரெஞ்ச் ஆர் ஜெர்மன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஸ் எ லைப்ரரியன் இன் ஏ லைப்ரரி, அதாவது காலேஜ்லையோ இல்லை யூனிவர்சிட்டிலையோ ரிசர்ச் இன்ஸ்டியூட் ஒரு லைப்ரரினா ஒர்க் பண்ண அனுபவம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் அசிஸ்டன்ட் கிரேட் 1 அண்ட் கிரேட் 2. இதுக்கு எனி பேச்சுலர் டிகிரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா BLIS இல்லைனா MLIS UGC ரெகனைஸ் பண்ண இன்ஸ்டியூட்டில் படிச்சிருக்கணும் சொல்லியிருக்காங்க. அடுத்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா லைப்ரரியன் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. இதுக்கு ஏதாவது ஒரு பேச்சுலர் டிகிரி படிச்சிருக்கணும். கூடவே லைப்ரரி இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் டிகிரி ஏதாவது ஒரு UGC ரெகனைஸ் பண்ண யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த கல்வி தகுதி எல்லாமே பார்த்தீங்கன்னா 10+2+3+2 அந்த பேட்டர்னில் படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் பல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் வருங்காலத்தில் உங்களுக்காக வர இருக்கு. அதுக்கப்புறம் இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா பிசிக்கல் ஃபிட்னஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்தேன். இது நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஆனீங்கன்னா அந்த ஸ்டேஜில் சப்மிட் பண்ண வேண்டியிருக்கோம். அது கீழே பார்த்தீங்கன்னா ஸ்கீம் ஆஃப் எக்ஸாம் கொடுத்துருக்காங்க. இந்த தேர்வு எப்படி நடைபெறும், எவ்வளோ நேரம் நடைபெறும், எவ்வளோ மார்க்கு, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 4 இடத்துல இந்த எக்ஸாம் நடக்கும். சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், திருச்சிராப்பள்ளி இந்த 4 இடத்துல இந்த எக்ஸாம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா ஈக்குவலன்ட் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பேஜில் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் எந்த ஃபார்மேட்டில் இருக்கணும் அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இதே ஃபார்மேட்டில் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் நீங்கள் சப்மிட் பண்ணுங்கள். அது கீழே பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கான சிலபஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க.
லாஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா டைம்லைன், அதாவது ரிசல்ட்ஸ் வந்து ஏப்ரல் 2019 வந்து பப்ளிஷ் ஆகும் சொல்லியிருக்காங்க. மற்ற ப்ராசஸ்லாம் மே 2019 வந்து ப்ராசஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இது யூஸ்ஃபுல்லாக நினச்சினா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், ஆல் தி பெஸ்ட்.